சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். ரேஷன் கடையில் புதிய மாற்றங்கள் வந்துவிட்டது. இனி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது ரேஷன் கடையில் நீண்ட வரிசை, பொருள் தட்டுப்பாடு, தொழில்நுட்ப கோளாறு போன்ற பிரச்சனைகளால் மாதாந்திர உணவுப் பொருட்களை பெற முடியாமல் அவதிப்படும் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசு புதிய வசதியை அறிமுகப்படுத்தி உள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்கள் இனி தங்களுக்கு வசதியான எந்த நியாய விலை கடையிலிருந்தும் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மத்திய அரசு ஒரு நாடு ஒரு ரேஷன் அட்டை திட்டத்தில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இனி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தங்கள் வசதிக்கேற்ப எந்த நியாய விலை கடைகளிலும் இருந்து தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை ஏற்று 2020 நடைமுறைப்படுத்தியது. சரி, என்ன மாற்றம் வந்துள்ளது என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுவரை ஒரு குடும்பம் தங்கள் முழு மாதாந்திர ரேஷன் பொருட்களை ஒரே நியாய விலை கடையில் இருந்துதான் பெற வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளது. கோதுமை ஒரு கடையிலும் அரிசியை வேறு கடையிலும் எடுத்துக்கொள்ளலாம். கடையில் தானியம் இல்லாத போது அல்லது வரிசை அதிகமாக இருக்கும்போது வேறு கடைக்கே செல்லலாம். இந்த நிகழ்வுத்தன்மை குடும்பங்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஒரு கடையில் தானியம் இல்லாததால் அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே முழு ரேஷனையும் பெற முடியாத சூழல் இனி வராது என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, வெளி மாநில தொழிலாளர்களுக்கு பெரும் நிவாரணம் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த புதிய ஏற்பாடு குறிப்பாக ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்திற்கும் செல்லும் தொழிலாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதுவரை அவர்கள் தங்கள் சொந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கடையை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. இப்போது அவர்கள் எங்கு வேலை செய்தாலும் அங்குள்ள எந்த நியாய விலை கடைகளிலும் தங்கள் ரேஷனை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அங்கீகாரத்தின் மூலம் இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உணவு பாதுகாப்பு உதவிகள் நாடு முழுவதும் எளிதாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, ஏடிஎம் போல இயங்கும் திட்டம் என்று இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த திட்டம் ஏடிஎம் வங்கி சேவையை போல இயங்கும். எந்த வங்கியில் கணக்கு இருந்தாலும் எந்த ஏடிஎம்மில் இருந்தும் பணம் எடுக்க முடியும். அதே போல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் இனி ஒரு குறிப்பிட்ட கடையை மட்டும் நம்பியிருக்க வேண்டியதில்லை. நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் தங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாடு ஒரு ரேஷன் அட்டை திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதன் நோக்கம் ரேஷன் அட்டையில் போர்ட்டபிலிட்டியை உறுதி செய்வதுதான். இப்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றம் மக்கள் தங்களுக்கான உணவுப் பொருட்களை தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் மாறியுள்ளது. குறிப்பாக நகரங்களில் வேலை செய்யும் லட்சக்கணக்கான குடியேறிய தொழிலாளர்கள் இந்த மாற்றத்தால் நேரடியாகவே பயனடைவார்கள். இனி அவர்கள் ரேஷன் கடைக்காக தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. எங்கு இருந்தாலும் தங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த புதிய ஏற்பாடு ரேஷன் விநியோக அமைப்பின் திறனை அதிகரிக்கும் என்றும் மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் அரசு நம்புகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் இனி ரேஷன் கார்டில் முகவரி மாற்ற இனி 3
கேஸ் ரசீதுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது தமிழகத்தில் ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்ய புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் கூட்டுறவு துறையின் நியாய விலை கடைகள் வாயிலாக இலவசமாகவும் மானிய விலையிலும் உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுமார் 2,28,12,942 குடும்ப அட்டைதாரர்களும் 35,000 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில்தான் இந்த ரேஷன் கார்டுகள் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான ஆவணங்களாக மட்டுமல்லாமல் இதற்கு அரசின் உதவிகளை பெற அடையாள அட்டையாக உள்ளது. அந்த வகையில்தான் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசம் மற்றும் மானிய விலையிலான அரிசி, பருப்பு, பாமாயில் வகைகள் மட்டுமின்றி பொங்கல் பரிசு தொகுப்பு, பேரிடர் நிவாரண உதவித்தொகை மற்றும் அரசு வழங்கும் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் பெற இந்த ரேஷன் கார்டு தான் மிகப்பெரிய முக்கியமாக கருதப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழக அரசின் மிக முக்கியமான திட்டமான இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மிக அவசியமாக திகழ்கிறது. எனவே தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக ஏராளமான பெண்கள் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கின்றன. உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு வேண்டி 2,25,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதில் தற்போது தகுதியான நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முதற்கட்டமாக 46,000 புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக உணவுப் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம் செய்வதற்கு புதிய நடைமுறைகளும் கூடுதல் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு தற்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறையால் பலரின் ஆன்லைன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் அதிருப்தி மற்றும் குழப்பத்தை வெளிப்படுத்தி வருகின்றன. பொதுவாக ரேஷன் கார்டில் முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் போது புதிய முகவரிக்கான ஆவணமாக இதுவரை ஆதார், வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது மட்டும் வழங்கினால் போதுமானதாக இருந்தது. இந்த புதிய விதிமுறைகளின்படி முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரரின் தற்போதைய வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீதுடன் சேர்த்து விண்ணப்பதாரரின் தந்தை மற்றும் மனைவியின் தந்தை வீட்டு கேஸ் சிலிண்டர் ரசீதுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விதிமுறைகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. மறக்காம நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பொதுவாக வீடு மாறி செல்வோர் ரேஷன் கார்டு முகவரி மாற்றத்திற்கு பொது விநியோக திட்ட இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். புதிய முகவரியை பதிவு செய்து அந்த முகவரிக்கு ஆதார ஆவணமாக ஆதார் கார்டு உட்பட ஏதேனும் ஒன்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதை அதிகாரிகள் பரிசீலனை செய்து முகவரி மாற்றத்துக்கு ஒப்புதல் அளிப்பது வழக்கமான நடைமுறையாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிகளின்படி ஆன்லைன் மூலம் முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரரின் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது கண்டிப்பாக கேட்கப்படுகிறது. ஆகையால் மக்கள் அனைவரும் இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.